வணக்கம். எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இன்றைய சிந்தனைகள். மகா பெரியவர், காஞ்சி மகான் என்றெல்லாம் அழைக்கக்கூடிய நமது தெய்வமாக விளங்கக்கூடிய மகா பெரியவர் நிறைய பேருக்கு நிறைய அனுபவங்களையும் ஆசீர்வாதங்களையும் வழங்கியிருக்கிறார். ஒருவருக்கு எது தேவை என்பதை தெரிந்து கொண்டு அதை அவருக்கு செய்து கொடுப்பதில் மிக்கற்ற மகிழ்ச்சி அடைந்தவர் மகா பெரியவர். ஒரு முறை மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஒருவர் இந்த மகா பெரியவரை சந்திப்பதற்காக வந்தார். மகா பெரியவரை சந்திக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தார். கையில் பழத்தட்டு, புஷ்பங்கள், வில்வங்கள், தட்சணை இதையெல்லாம் சுமந்து கொண்டு அந்த குடும்பம் காத்து கொண்டிருந்தது. அவருடைய முறை வரும் பொழுது மகா பெரியவரிடத்திலே மண்டியிட்டு அமர்ந்து கொண்டு, சுவாமி, எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். ஒரு சில பிரச்சனைகளை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். என்னுடைய வீட்டில் சில பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. தாங்கள் அனுகிரகம் பண்ணணும். அப்படி கண்ணை மூடி ஒரு நிமிஷம் பார்த்துட்டு, முதல்ல வீட்டில் வாசல் தெளித்து கோலம் போடுறீங்களா? இந்த வீட்டில் வாசல் தெளித்து கோலம் போடுறது அப்படிங்கிறது இது ஒரு பெரிய யோகா. நிறையா பேர் இதை வேலைக்காரியை வச்சு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். சாணி தெளித்து கோலம் போடுறதில்ல. கோலமும் அரிசி மாவு கிடையாது, கல் மாவு. இதையெல்லாம் செய்யக்கூடாது. நாம் தான் யார் வீட்டுக்கு ராணியாக இருக்கக்கூடியவளோ, யார் வீட்டுக்கு எஜமானியாக இருக்கக்கூடியவர்களோ அவர்கள்தான் காலையில் எழுந்து அந்த வாசல் தெளித்து கோலம் போட வேண்டும். அப்படி செய்தால் மட்டுமே உங்களுக்கு பலன் கிடைக்கும். வாசல்ல தண்ணி தெளிச்சு கோலம் போடுறீங்களா அப்படின்னு மகா பெரியவர் கேட்கிறார். இல்ல, அதுக்கெல்லாம் வேலைக்காரங்க இருக்காங்க. நீங்க போய் பாக்குறீங்களா? இல்ல, நமக்கு வேலை சரியா இருக்கும், 9 மணிக்கு அப்படி போற போது பாக்குறது தான். முதலிலே உன்னுடைய எஜமானியை வாசல் தெளிச்சு கோலம் போட சொல்லு, விளக்கேற்ற சொல்லு. காலையில வாசல் தெளிச்சு கோலம் போட்டுட்டு குளிச்சுட்டு வந்து விளக்கேற்ற சொல்லு. அதுக்கப்புறம் மற்ற காரியங்களை செய்ய சொல்லு. மற்ற காரியங்கள் என்னன்னா, விளக்க வாசல்ல ஏற்றி வச்சுட்டு உள்ளார போய் ஒரு விளக்கேற்றி வச்சு ஒரு லலிதா சகஸ்ரநாமமோ ஒரு விஷ்ணு சகஸ்ரநாமமோ படிக்கணும். திரும்பவும் போய் போர்வை இழுத்து போட்டு படுத்து தூங்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, காலம்பரம் வீட்டுக்கார ஆஃபீஸுக்கு போன உடனே அவர் அனுப்பிச்சிடுவாங்க, பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. இது வேலைக்கு போகிறவங்கள பற்றி சொல்லலை நான், வேலைக்கு போகாத இருக்கிறவங்க. உடனே இவங்க போய் படுத்து தூங்கிடுவாங்க. இந்த தூக்கம் என்பது மகாலட்சுமியினுடைய அக்கா வாசம் செய்யக்கூடிய இடம். அதை நீங்கள் அதிகமாக பயன்படுத்தினீர்களே ஆனால் மகாலட்சுமியினுடைய அக்கா தான் உங்களுடைய வீட்டிலே வாசம் செய்து கொண்டிருப்பார். மகாலட்சுமி வாசம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் வாசலிலே தண்ணீர் தெளித்து கோலம் போட்டு தீபமேற்றி ஸ்லோகங்கள் படிக்க வேண்டும். அப்படி செய்தால் மகாலட்சுமி வாசம் செய்வார். இந்த வாஸ்துனுடைய தோஷங்கள் நிவர்த்தி ஆகிவிடும். தினமும் வாசலிலே தண்ணீர் தெளித்து கோலம் போட்டீர்களே ஆனால் வாஸ்துனுடைய தோஷம் நிவர்த்தியாகும் என்று மகா பெரியவர் சொல்லுகிறார். இதை தினமும் செய்து வருகின்றவர்கள் வீட்டில் எந்த குறையும் இருக்காது. இதை முதலிலே செய்யுங்கள், உங்களுடைய பிரச்சனைகள் குறைந்துவிடும். அதன் பிரகாரம் அந்த கோடீஸ்வரருடைய பிரச்சனைகளும் குறைந்தது. நம்முடைய முன்னோர்கள் நமக்காக நிறைய வழிபாடுகளையும் நிறைய யோகா பயிற்சிகளையும் எப்படி இறைவனோடு கலந்து ஆன்மீகத்தோடு கலந்து செய்ய வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதையெல்லாம் மறந்து நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதையெல்லாம் நாம் தொடர்ந்து செய்தோமே ஆனால் வீட்டில் வாஸ்து பிரச்சனை இருக்காது, மகாலட்சுமி பிரச்சனை இருக்காது, சந்தோஷங்கள் எப்பொழுதுமே இருக்கும். நீங்களும் உங்களுடைய இல்லங்களில் தினந்தோறும் காலையிலே வாசல் தெளித்து கோலமிட்டு தீபமேற்றி
சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன்.